ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெரிஷ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் பொட்டேட்டோ இருந்தால் இந்த மாதிரி சிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். இன்றைக்கி நான் பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணுறதுக்கு 3 பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். பிகாஸ் நம்ம ஸ்கின்னை பீல் பண்ண போகிறது கிடையாது, அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காய் சீச்சுறது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதில் சின்ன சைஸ் யூஸ் பண்ணாமல் இதில் இந்த மாதிரி பெரிய சைஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சீச்சு எடுத்துக்க போகிறோம். 3 பொட்டேட்டோஸையுமே இந்த சைஸ்லேயே நம்ம சீச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி சீச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சீச்சுனா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சீச்சு எடுத்துக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்குமே இதே மாதிரியே சீச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம உப்பு போட்டு கழுவ போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நார்மல் சால்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதோட சேர்த்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம கையிலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சு விடுறப்ப அந்த சால்ட் நல்லா கரைஞ்சிட்டு இந்த தண்ணி கலரே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த உருளைக்கிழங்குல மாவு சத்தெல்லாம் வெளியே வந்துடும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதை எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு இன்னொரு பவுலுக்கு மாற்றிடுங்க. பாருங்கள், தண்ணி கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அடுத்த பவுலில் வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இதை வாஷ் பண்ண போகிறோம். செகண்ட் டைம் திருப்பியும் அதே மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ண தேவையில்லை, வெறும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சிட்டு நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு இன்னொரு பவுலில் எடுத்து வைங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. பிகாஸ் தண்ணி அதிகமாக அதில் இருந்தது அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணியை நல்லா இருத்துருங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு வைங்க. பிகாஸ் நம்ம தண்ணி கொஞ்சம் இருந்தால் கூட எண்ணெய் குடிக்கும். ஸோ நல்லா பிழிஞ்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வடிச்சிட்டு வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சிப்ஸ் பண்ணுறப்போ நல்லா மொறுமொறுன்னு வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணுறோம். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. பாருங்கள், இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது ஒரே இடத்துல போடாமல் இந்த மாதிரி எல்லா ஆயிலுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் போடுங்க. போட்டுட்டு இதை நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு கரண்டி வச்சு லைட்டாக பரட்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா ஒரு சைடு மட்டும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு கருகின மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் லைட்டாக பரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர்றப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ் இருக்கிறப்ப தான் இது நல்லா மொறுமொறு பதத்தோடு இருக்கும். இந்த மாதிரி வர்றப்போ நீங்கள் இதை எடுத்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் செட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே செகண்ட் செட்டை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பட் நம்ம ஃபைனலாக ஃப்ரை பண்ணுறதுல முக்கியமான ஒரு விஷயம் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நான் ஃபைனலாக ஃப்ரை பண்ணுறதோட சேர்த்து ஆட் பண்ண போகிற முக்கியமான விஷயம் இந்த பூண்டு தான். 2 பூண்டு எடுத்திருக்கேன். 3 உருளைக்கிழங்குக்கு 2 பூண்டு இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ரை பண்ணுறதோடு சேர்த்து அந்த ஆயிலே இந்த பூண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடுங்க. அந்த பூண்டும் அந்த ஆயிலில் சேர்த்து ஃப்ரை ஆகிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, உருளைக்கிழங்கு வாயுன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 பூண்டு ஆட் பண்ணுறதுனால அந்த வாயு அந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம பூண்டு கம்மியாக ஆட் பண்ணுறதுனால அதோட ஸ்மெல் வராது, அந்த டேஸ்ட் மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. தண்ணியை நல்லா வடிச்சிட்டிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா மொறுமொறுன்னு பாருங்கள். நான் சிப்ஸை வடிக்கும் போதே எப்படி உடையுதுன்ட்டு அப்படியே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ண தண்ணியில் தான் வாஷ் பண்ணியிருக்கோம். பட் நல்லா பிழிஞ்சிட்டுனா சால்ட் அவ்வளோவா இருக்காது. பட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது
நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு பிஞ்ச் அளவுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் பெருங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட் இதோடு சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 பொட்டேட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே நல்லா பரட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ் இருந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, சாம்பார், தயிர் சாதம் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்குமே இது ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.